வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கும் பலமை போல தாயத்தில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் தொடர்பிலும் சர்வதேச அரசியல் நகர்வுகள் தொடர்பிலும் உரையாட இருக்கின்றோம். இன்றைக்கும் பலமை உங்களுக்கு மிக நன்கு அறிமுகமான வேர்கள் புலனாய்வு துறையின் முக்கிய பிரதிநிதியாக இருந்த முல்லைமதி அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்கிறார். வேற ஆய்வாளர், விடுதலை புலிகள் அமைப்புடைய சிந்தனையாளரும் கூட. அந்த வகையில முல்லைமதியை எங்களோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் முல்லைமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் இங்கு இதை பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரம் நான் இப்பொழுது பாரிஸில் இருக்கின்றேன். பாரிஸில வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தமிழ்நாடு ஜெயச்சந்திரன் அவர்கள் முன்னெடுக்கிற அந்த மீளுருவாக்க கூட்டமும் நடந்து கொண்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இதற்கு இடையில இந்த தீர்மானம் இப்படி ஒரு கூட்டம் பாரிஸில் நடைபெறுகின்ற அதே சமயம் இலங்கையில தமிழரசு கட்சி இந்திய சார்பில புனித பூமி என்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டதாகவும் விடுதலை புலிகளுடைய முன்னாள் போராளிகளை வைத்து உருவாக்கப்பட்டதாகவும் அறிகின்றோம். உண்மையிலேயே இந்த அரசியல் சூழல்ல பாரிய மாற்றங்கள் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா தமிழரசு கட்சியில இருந்துதான் விடுதலை இயக்கங்கள் எல்லாம் உருவாகி ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது. திருப்பியும் தமிழரசு கட்சி தமிழ் அரசியலை தன்னோட கைக்குள்ள எடுத்துட்டது என்ற ஒரு நிலைமை தான் காணப்படுது. அதுல இந்த புனித பூமி மக்கள் கட்சி, அதற்கு முதல் ஜனநாயக போராளிகள் கட்சி என்று இலங்கை அரசாங்கத்தினுடைய புலனாய்வு கட்டமைப்பு உருவாக்கினது என்று நாங்கள் உரையாடி இருந்தோம். அதை விட புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இன்பராசா தலைமையில் ஒரு கட்சியை புலனாய்வு பிரிவு உருவாக்கி இருந்தது. முழுமதி, உண்மையிலேயே எனக்கு எங்க நோக்கி இந்த தமிழ் அரசியல், விடுதலை புலிகளுடைய அரசியல் நகர்கின்றது? நல்ல ஒரு கேள்வி. உண்மையில் இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சூழ்நிலை தான். அதாவது ஈழ போராட்டம், ஆயுத வழிமுறைகள் கூடாக தமிழர்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொள்ளணும் என்ற முயற்சி, முள்ளிவாய்க்காலில் ஆயுத போராட்ட வழிமுறை இனிமேல் தமிழர்களுக்கு எந்த தீர்வையும் பெற்றுக் கொடுக்காது என்ற நிலை வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பு செயற்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த கூட்டமைப்பின் தலைவர் இந்தியாவிலிருந்து அப்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு பொன்னாடை போட்டு பயங்கரவாதத்தை அளித்த தேசிய தலைவர் என்று பிரகடனப்படுத்தியதோடு கூட்டமைப்பினுடைய அரசியல் அஸ்தமனமாகிவிட்டது. அது மெதுவாக உடைந்து இந்த கூட்டமைப்பு இல்லாமல் போய் தமிழரசு கட்சியின் முகமும் முகவரியுமாகத்தான் பிற்காலத்திலே சம்பந்தன் இருந்தார். சம்பந்தனுடைய காலத்துக்கு பிறகு ஸ்ரீதரனும் சுமந்திரனும் அந்த தலைமைத்துவத்துக்காக இப்பொழுது சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மூத்த தலைவர் 2 பேர் யாரும் இல்லாத காரணத்தினாலேயும் இந்த சட்ட பயங்கரவாதம், மற்றது பிராந்திய வடக்கு கிழக்கு இந்த ஆளுமை பிரச்சனைகள் இதுகள் போய்கொண்டிருக்கு. புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், உலகில் பல நாடுகள் விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாக தடை செய்துதான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு எதிரான போருக்கு இலங்கை அரசாங்கத்திற்கு அனைத்து வகை உதவிகளையும் செய்துதான் உண்மையில அந்த போராட்டத்தை ஒடுக்கினார்கள். முள்ளிவாய்க்காலில் வந்த பொழுது புலிகள் தங்களுடைய அரசியல் துறையினரை சரணடையும்படி உண்மையில கட்டளையிட்டார்கள். சரணடைய போகும் வரை கூட நடேசன் போன்றவர்களுக்கு சரணடைய போகும் என்று சொல்லி அவர்களுக்கு கூட தெரியாது. இது வெளியில இவர்கள் எல்லாரும் சும்மா ஆளாளுக்கு தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். விடுதலை புலிகள் அரசியல் துறையினரை இலங்கை படைகளிடம் சென்று சரணடையும்படி உத்தியோகபூர்வமாக போராளிகளாக சென்று சரணடைந்தவர்கள் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவினர். ஏனையவர்கள் அனைவரும் விடுதலை புலிகள் இயக்கத்தை விட்டு விலகிவிட்டார்கள். அது இயக்கம் கலைக்கப்பட்ட மாதிரி ஒரு நிலைதான். அந்த நிலையில அவர்கள் ஜனநாயகமயப்படுத்தி விட்டு அந்த ஆயுத போராட்டத்தை முடித்து விட்டார்கள் முள்ளிவாய்க்கால. அப்ப இந்த அரசியல் ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால் அந்த அரசியலோடு சேர்ந்து செயல்படுவதற்காகத்தான் தலைவர் பிரபாகரனை பாதுகாப்பாக கொண்டு போகணும் என்ற ஒரு தேவை இருந்தாலே இவர்கள் இறுதி நேர முயற்சி எடுத்தவர்கள். ஆனால் அதுவும் சரிவரே இல்லை. இன்றைக்கு 1000 கதைக்கிறார்கள். உண்மையிலே தலைவர் பிரபாகரன் தனக்குத்தானே சுட்டுக் கொண்டு அவர் வீரச்சாவடைந்து விட்டார் என்றுதான் அந்த கள சூழ்நிலைகளை நன்றாக தெரிந்த இராணுவ தரப்பில் இருந்தும் சரி, அல்லது விடுதலை புலிகள் இராணுவ நேரத்துறைக்காலும் சரி, அல்லது வீரர்கள் நேரத்துறை பகுதிகளால் இருந்தாலும் சரி கிடைக்கிற இதுதான் உண்மையாக இருக்கு. இதுல பொட்டம்மானுக்கு என்ன நடந்ததுன்றது சம்பந்தமாக யாரும் இதுவரை தெளிவாக எதுவும் சொல்ல இல்லை. என்றால் பொட்டம்மான் அந்த இறுதி நாட்களில் இவர்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துக்கு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதனாலே அவர் இருக்கிறாரோ இல்லையோ என்று தெரியாது. இப்போ விடுதலை புலிகள் அரசியலுக்கு வருவார்களாக இருந்தால் 50,000 மாவீரர்களுடைய குடும்பம், விடுவிக்கப்பட்ட போராளிகள் அவர்களுடைய குடும்பங்கள் என்ற ஒரு பெரிய ஒரு அரசியலுக்கு அனுகூலமான ஒரு பக்கம் இருக்கிற காரணத்தினால விடுதலை புலிகளை 20 ஆண்டு காலத்திற்கு விடுதலை புலிகள் மீள முடியாத ஒரு உளவியல் போரை முதலில் திட்டமிட்டு அதை நடத்தி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அதை மேலும் 10 ஆண்டுகளாக இப்ப கடந்த 2 வாரத்துக்கு முதல்ல இலங்கை அரசு தங்கள் மறைமுகமாக பிரகடனப்படுத்தி இலங்கை உளவுத்துறை 30 ஆண்டு கால உளவியல் போராக அதை மாற்றி விட்டார்கள். அது ஏன் நடந்ததுன்றதை பற்றி எங்களுக்கு கொழும்பிலிருந்து சொன்னவர்கள் சொன்னார்கள். இந்த புனித பூமி மக்கள் கட்சி என்ற ஒரு பேர்ல இவர்கள் அரசியல் கட்சி ஒன்றை இப்ப பதிவு செய்திருக்கிறார். அப்ப இந்த ஒன்றில் இவர்கள் அந்த பேருக்கு பின்னால் இருக்கிற சிக்கல், புனித பூமி என்ற பேர் வரும் பொழுது இவர்கள் அந்த ஒரு வரையறுக்கப்பட்ட நிலப்பகுதியை தங்களுடையதாக கிளம்ப கொள்கிறார்கள். அவங்க பார்க்கிறாங்க புனித பூமி என்று வந்திருக்கிறதால
அரசு சில தேர்தல் திணைக்களம் அந்த கட்சியை பதிவு செய்து செயல்பட விட்டாலும் இலங்கை உளவுத்துறை அதை அனுமதிக்கிறதுக்கு விரும்பவில்லை. அதாவது அவங்க என்ன செய்யறாங்க, இவர்களுடைய அரசியலை பாழ்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த வேலையை இலங்கை உளவுத்துறை செய்யும். இதுதான் உண்மையா அங்க நடக்கிற காரணம். இப்ப இந்த உங்களுக்கு தெரியும், இந்த புனிதபூமி மக்கள் கட்சி என்றது அறிவிக்கப்பட போகிறது, தேர்தல் திணைக்களத்தில் இவர்கள் ஒரு பதிவை கொடுத்திருக்கிறார்கள் என்றது தெரிஞ்ச போது உடனடியாக சுமந்திரனை களத்தில் இறக்கி விட்டார்கள். போராளிகளை போய் சந்திச்சு போராளிகளை ரெண்டா பிரிகட்டும். இப்ப ஸ்ரீதரனும் அதே வேலையை செய்கிறார் சொல்லி நான் நேற்று முந்தினால் அறிந்தேன். ஸ்ரீதரனும் பாக்கெட் மீட்டிங்கள் வச்சு போராளிகளை தன் பக்கம் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, புதுக்குடியிருப்பை சேர்ந்த சிவமோகன் 150க்கும் மேற்பட்ட போராளிகளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் தன்னோட இணைச்சு ஒரு வலுவான தமிழரசு கட்சிக்கான ஒரு மாவட்ட குழுவை அங்க உருவாக்கி வைத்திருந்தார். நீங்க சொல்ற டாக்டர் சிவமோகன் முல்லைத்தீவு தமிழரசு கட்சி டாக்டர் சிவமோகன், அந்த சிவமோகனுக்கு கம்பரலியா திட்டத்தில் நினைக்கிறேன் கொடுக்கப்பட்ட எல்லா அமைச்சர்களுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பெருந்தொகை பணம் சிவமோகனுக்கும் கொடுக்கப்படும். சிவமோகன் அந்த நிதியை கொண்டு என்ன செய்யறாருன்னா தன்னுடைய மாவட்ட குழு, இந்த போராளிகள் உள்ளடங்களாக இருந்த மாவட்ட குழுவிடம் கொடுத்து அவர் சொல்றார், இந்த நிதியை பயன்படக்கூடிய மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கேயாவது சரியான இடத்துல பயன்படக்கூடிய அளவுக்கு செலவழியுங்க, பிரிச்சு நாசமாக்காதீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நல்லது செய்யுங்கன்னு சொன்னோடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள், 2ஆம் கட்டத்திலிருந்து எல்விக்கு போற பாதையை புனரமைக்கிறது. புனரமைக்க கொடுத்த பொழுது தம்பி என்ற ஒருவரிடம் அந்த கன்றாய் போகுது. தம்பி என்றவர் கருவலம் கண்டலை. அவர் அந்த கன்றாய்க்க நேர்மையாக முன்னெடுக்காமல் அதுல பெரிய ஒரு ஊழலை செய்து அதுல பிரச்சனை ஏற்பட்டு அல்லோரப்பட்டு கடைசியாக இன்றைக்கு இந்த மாவட்ட குழுவை கூட ரவிகரன் கலைக்கும். ரவிகரன் வழியிலே ஒரு விடுதலை அரசியல் தேசியம் என்று பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள சுமந்திரன் தரப்பு அரசியல் தமிழரசு கட்சியை நாசம் செய்துவிட்டு தனியொரு மனுஷனாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் கத்திக்கொண்டு நிற்கிறார் என்று அங்குள்ள மக்கள் எனக்கு சொன்ன செய்தியை தான் நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு பக்கம் போகுது. இந்த புனித பூமி மக்கள் கட்சி என்றது நீங்கள் சொன்னீங்கள் தமிழரசு கட்சி உருவாக்கினது என்று. அது தமிழரசு கட்சிக்கும் புனித பூமி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது தாயகத்தில் இருக்கின்ற போராளிகள், அவர்களோடு சேர்ந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் செயல்படுற போராளிகள் கொஞ்சம் பேர் சேர்ந்துதான் அதை செய்யணும். ஆனால் இதுக்கு பின்னால வரலாற்று மையம் இருக்கின்ற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது இவ்வளவு உண்மை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த புனித பூமி மக்கள் கட்சியில இருக்கிற போராளிகளை தான் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் கையாள முற்படினமா? இல்ல. புனித பூமி மக்கள் கட்சி பலம் பெறுவதை தடுப்பதற்காக இவர்கள் ஏனைய போராளிகளை தங்களுக்குள்ள பிரிச்செடுக்கிறதுக்கு முற்படுறாங்க. இந்த இடத்துல முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா உடையாட்டுல போராளிகளை கூட்டிக் கொண்டு கலைக்கிறதுல கர்த்தகன் என்ற ஒரு போராளி இருக்கிறான். அவன் நினைக்கிறேன் 85, 86 கால பகுதியில இயக்கத்துல இணைந்த ஒரு போராளியா இருக்கவனும் என்னுடைய நண்பர் சசி என்ற அவருடைய மருமகன் தான் அவன். நல்ல மரியாதையான படியன். ஆனால் தமிழரசு கட்சியில சுமந்திரனுக்காக ஆதரவாக போய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப நான் கூப்பிட்டு சொன்னால் எங்கட போராளிகள் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னான். சரியோ பிள்ளையோ நீங்கள் அவையோட போய் அரசியலை செய்யணுமே தவிர இந்த மிதவாத அரசியலுக்கு பின்னால போக வேண்டாம். தமிழரசு கட்சி குறிப்பாக விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு என்ன செய்தது என்றது உங்களுக்கு நன்றாக தெரியும். சரணடைந்த போராளிகளை தலையடி என்று சொல்லி அளிக்கிறதுக்கு உதவினார்கள். அதுதான் நீங்கள் சில வழி அப்படி என்கிற சம்பந்தம் சொல்ல இல்லை என்று நீங்க சொன்னால் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் இருந்தது. இந்த மே மாதம் 18ஆம் தேதியில இந்த ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்த தேதியில இருந்தாவது அந்த போராளிகளை பாதுகாத்து ஒரு பகிரங்கமாக அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவர்கள் எல்லாரையும் ஒரு பொது மன்னிப்பில் நீங்கள் இந்த போருக்கும் பெரும் பங்கு வகித்தவர்கள். போரில் இலங்கை அரசாங்கத்தோடு ஒரு பகுதியாக நின்று போய் தமிழ்நாட்டை கட்டி வைக்கிறதுக்காகவே சென்னையில இருந்தவர்கள். ஆனா வெளியில என்ன சொல்றார்கள் என்று சொன்னால் புலிகள் தான் சம்பந்தனை கொண்டு சென்னையில இருந்து கட்டி வச்சு சொல்லி ஒரு பொய்க்கதையை பரப்புகின்றார்கள். அதெல்லாம் சுத்தமான பொய். பிற்காலத்துல விடுதலை புலிகள் இயக்கத்தோட எந்த தொடர்புக்கு கூட சம்பந்தன் வரவில்லை. இங்கே கனடாவுக்கு முன்னாள் அமைச்சர் பொப்ரே அவர்கள் இங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த போரை நிறுத்துவோம் கேட்ட போது கூட அமெரிக்கா இலங்கைக்குள்ள நுழைவதற்கான ஒரு சதித்திட்டம் என்ற அடிப்படையில் இந்தியா அவரை அனுமதிக்கவில்லை என்று சொல்லி கூறிக்கொண்டு அவர்கள் அங்கிருந்து அழிவு செய்தவர்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்த போராளிகளை பொறுத்தவரையில் நான் ஒரு விடுதலை புலிகள் இயக்க போராளியாக நீங்கள் புரிந்து கொண்டாலும் சரி, அல்லது பொதுமகனாக அல்லது ஒரு அரசியல் கருத்தாளனாக சொன்னாலும் என்னை பொறுத்தவரையில் ஒரு மான உணர்வுள்ள ஒரு விடுதலை புலிகள் இயக்க போராளி தமிழரசு கட்சிக்கு பின்னால போக மாட்டேன். அப்படி போய் உருவாகணும் என்று நான் நினைக்க மாட்டேன். நான் தொடர்ச்சியாக இந்த போராளிகள் அனைவருக்கும் தமிழரசு கட்சியினுடைய துரோக அரசியல் தொடர்பாக தெளிவாக சொல்லி வந்தேன். ஜனநாயக போராளிகள் கட்சிக்காக நான் என்னுடைய சொந்த பணத்தையும் செலவழிச்சு அவர்களுக்காக சில வேலைகளை செய்து கொடுத்த பொழுதும் அவர்கள் இரவோடினவாக ஓடி போய் தமிழரசு கட்சியில சேர்ந்தார்கள். இங்கே கனடாலே அவருக்காக வேலை செய்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள்லாம் 30,000 ரூபாய் காசு கொடுத்து ஜனநாயக போராளிகளை சுதந்திரம் கொடுத்து ஜனநாயக போராளிகளை அங்க சேர்த்துறாங்க. அப்ப ஜனநாயக போராளிகளையே அரசியல்ல மேலோங்க வர விடாமல் திலீபன் வழியில் வருகிறோம் என்ற கோஷத்தை சைக்கிள் கட்சி பாதிக்கும். நீங்கள் கட்சியே கூட்டிக் கொண்டு போய் வீட்டு கப்பில கட்டுறீங்க, கூட்டமைப்போட இணைஞ்சிருக்கிறார்கள் சொல்றார்கள். புறவை பார்த்தா அவர்கள் எப்ப கூட்டமைப்பிலிருந்து விலகினார்கள் என்றதுக்கு எந்த அடையாளங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. புறவை பார்த்தா அவர்கள் சங்க கட்சிக்கே போய் நிற்கிறார்கள்.
இப்படி இந்த தமிழர்களின் அரசியலையும் இந்த தமிழினத்துக்காக போராடிய விடுதலை புலிகளின் எஞ்சிய போராளிகளையும் இன்றைக்கு கூறு போட்டு உளவியல் போருக்குள்ளால அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல கவலைக்குரிய விஷயம் என்றால் தியாக மனப்பான்மை என்றது இன்றைக்கு எஞ்சி இருக்கிற போராளிகளிடம் இல்லை என்றுதான் நான் சொல்றேன். என்ன சொல்றேன் ஜெயபாலன், ஒன்றில் எங்களுக்கு அறிவிருக்க வேணும், அல்லது நாங்கள் அந்த அறிவை மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு அறிவில்லை என்றால் நாங்கள் ஆலோசனைகளுக்கு கூட எங்களை தகவல் வச்சுக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய இயக்கம் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தாலும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது, பேச்சு சுதந்திரம் இருக்கிறது. ஜனநாயக ரீதியில் நாங்கள் செயற்படுவதற்கு முற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. நாங்கள் நஞ்சு களத்தில் கட்டியவர்கள், சாவை பற்றியோ வாழ்வை பற்றியோ சிந்திக்காதவர்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தகவல் வச்சுக் கொள்ளவும். அப்ப இந்த போராளிகளுக்கு ஒரு போராளியாக நான் 2010 இருந்து வெளியில வந்து சொல்றேன், ஜனநாயக வழியில் விடுதலை புலிகள் அணி செய்வதை தடுக்க முடியாது. ஆகவே விடுதலை புலிகள் இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கமாகவே மீண்டும் அணி திரள வேணும். அணி திரண்டதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் செயற்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வரையறுத்துக் கொள்ளலாம். ஜனநாயக ரீதியாக ஆயுத போராட்டத்தை முற்றாக கைவிட்டோம் என்றதை அறிவிச்சு பல நாடுகள் எங்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் கூட அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. போராளிகள் ஒரு அர்த்தமுள்ள வகையில் அணிதிரண்டு சில விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய விஷயங்களை எல்லாம் பொறுப்பு கூறி வந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை அவர்கள் செய்ய விட மாட்டார்கள். ஏனென்றால் அப்படி ஒரு முயற்சி இங்கிலாந்தில் எடுக்கப்பட்ட போதுதான் இந்த தயாமோகனம் சென்று இந்த ஐபிசி ஊடகத்தில தமிழ் அரசியல் துறை என்று அறிவித்தார். இந்த ஐபிசி ஊடகம் தமிழ இந்த விடுதலை புலிகளினுடைய அரசியலுக்கு ஒரு சகுனியாக செயல்படுதுன்றது வெளிப்படையாக நான் இந்த சொல்றேன். என்றால் தமிழ் அரசியல் துறை என்று அறிவிச்சு அந்த நல்ல முயற்சியை கெடுத்த இந்த ஐபிசி பிறகு என்ன செய்தது, தமிழ் அரசியல் துறை என்றதை அந்த வந்து அதுக்கு இருந்தவர்களுடைய ஒரு பகுதியினர் எடுத்து சென்ற பொழுது தமிழ் விடுதலை புலிகள் அரசியல் துறை என்று ஐபிசி அறிவிக்கிறார். அப்ப இது தனியா இந்த போராளிகள் மட்டுமல்ல, இலங்கை இந்திய உளவுத்துறைகள் மட்டுமல்ல, இந்த ஐபிசி போன்ற ஊடகங்களும் இதுக்கு முக்கிய காரணம். கடந்த வாரம் நான் நிராஜ் டேவிட்டுக்கு ஒரு குரல் பதிவு ஒன்று அனுப்பியிருந்தேன். மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கான ஒரு ஊடகமாக உங்களுடைய ஊடகம் இருக்குது. இந்த தமிழ்நெட் ஜெயச்சந்திரன் பல கதைகளை காய்ச்சி கொண்டிருக்கிறார். இவர் சொல்ற மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை. விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை சரணடைஞ்சது உண்மை, அது சரணடைய விட்டது விடுதலை புலிகள் இயக்கம் தான். ஆயுதங்களை போட மாட்டோம் என்ற நிலைப்பாட்டை விடுதலை புலிகள் கடைபிடிச்சதுக்கு காரணம், ஆயுதங்களை போட்டால் பிறகு பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அவர்கள் தர்றதை வாங்கி கொள்ள வேண்டிய இல்லை வரும். அதனால ஆயுதங்களை போடுறோன்றதை இந்த இறுதி கணம் வரை விடுதலை புலிகள் தவிர்த்து வந்தார்களே தவிர போய் சரணடைஞ்சது எல்லாம் பற்றி இவர் சொல்ற விளக்கங்கள், மற்றது இவர் ஒரு ஊடகவியலாளர் என்ற வகையில இவர் தனக்கும் புலிகளுக்கும் இருந்த தொடர்பு பற்றி இவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அபத்தமானது. என்றால் நாங்கள் சில விடயங்களை வெளியில சொல்ல விரும்பவில்லை, அதெல்லாம் அபத்தமானது. இவர் ஒரு ஊடகவியலாளர், இவருக்கு கூட சில தகவல்கள் சொல்லப்பட்டது. இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன்டா, சர்வதேச ராஜதந்திர செயற்பாடுகளுக்கு பொறுப்பாக கேபிய விடுதலை புலிகள் இயக்கம் நியமிக்கும். அது விடுதலை புலிகள் இயக்கம் தான் நியமிச்சது. விடுதலை புலிகள் இயக்கம் தான் நியமிச்சது, சர்வதேசத்தின் அழுத்தத்தினால் நியமிச்சது, இதனால் நியமிச்சதுன்னு சொல்லி என்றதெல்லாம் வந்து அது இட்டுக்கட்டப்பட்ட கதை. ஏனென்றால் கேபி போன்றவர்களை ஓரம் கட்டிவிட்டு இந்த விடுதலை அரசியலை தனது தலைக்கீழ் எடுத்து இன்னும் ஒரு அழிவுகளை ஏற்படுத்துறதுக்கு ஒன்றுமில்லாமல் பண்றதுக்கும் தமிழ்நெற்றியா செய்கிற வேலையை தவிர மற்றபடி இந்த தமிழ்நெற்றியா தான் கருணாவை இயக்கத்திலிருந்து பிரிந்து செல்வதற்கான வித்திட்டவரும் இவர்தான் என்று சொல்லி விடுதலை புலிகளின் ஒட்டமானில் இருந்த புலனாய்வுத்துறையோடு செயற்பட்ட மிக முக்கியமானவர்கள் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அது எப்படி நடந்தவர் இந்த கையெழுத்து வச்சு போட்டு இவர்கள் போகும் பொழுது தலைவரை எப்படி குழப்பி விட்டு கருணா போறோன்னு நீயும் வாத்தியா எனக்கு செய்த மாதிரி நீயும் எனக்கு செய்து போட்டியோன்ற கேள்வியை கேட்க வச்சதோட தன்னுடைய கதை முடிய போதுன்னு ஓட்டின காரணம் இவ்வளவு அநியாயத்துக்கும் காரணமா போறாரு. இதுக்கு காரணமா இருந்தது இந்த தமிழ்நெற்றியாதான். தகவல்கள் நம்பத்தன்மையான கொடுக்கப்படும் பொழுது இப்படியான சச்சரவுகள் ஏற்படும். அப்ப இவர் வந்து இந்த தமிழ்நெட் என்ற ஊடகத்தை இவர் சுயாதீனமாக உருவாக்கித்தான் பிறகு விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு ஊடகமாக அதை கொண்டு வந்து நிறுத்தி விடுதலை புலிகளிடமிருந்து தகவல்களை பெற்று போட்டு கொண்டிருந்தது. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, ராஜதந்திர செயற்பாட்டுக்கு ஒரு ஆளை விடுதலை புலிகள் இயக்கம் அறிவிச்ச பிறகு அந்த ராஜதந்திர செயற்பாட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறவர் பேர்ல வர்ற தகவல்கள் அனைத்தும் உத்தியோகபூர்வமான விடுதலை புலிகள் அறிவிக்கும். அப்ப கேபி வந்து ஒரு சர்வதேச பிரச்சாரால தேடப்படுற ஒரு ஆள், மறைஞ்சிருக்கிற ஒரு ஆள், எல்லா நேரமும் ஊடகங்கள்ல ஓடி வந்து கதைக்க முடியாது. தமிழ்நெட்டுக்கே தகவலை அனுப்பி சொல்லி போட்டு பேசாம இருக்கிறது, எழுதி கூட கொடுக்கறதுக்கு அவருக்கு முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய ஒரு வசதியும் இல்லை. தலைமனிதனாக சுத்தி கொண்டு இருந்த இடத்துல அவரை தாயகத்திலிருந்து நிர்வகிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அவரை யாராவது தவறாக நடத்தி தவறான தகவல்களை வெளியில கொண்டு வருவதற்கு அவரும் காரணமாகி தமிழ்நெட்டும் காரணமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் தமிழ் அரசியல் துறையோ அல்லது இயக்கமோ சொல்லி இருக்கும், குமரன் பத்மநாபன்கிட்ட இருந்து வர்ற தகவல்களை நீங்கள் வெளியிட முதல் முக்கிய சிக்கலான தகவல்கள் என்று உங்களுக்கு படுவது எல்லாத்தையும் எங்களோட கலந்து ஆலோசி. அதை வச்சு கொண்டு இவர் என்ன சொல்றாரு என்று சொன்னால், கேபியை இந்த நோர்வேயோ அல்லது மற்ற சக்திகள்லாம் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். புலிகள் வேற வழி இல்லாம அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு இருந்தார்கள். அப்படி அது சுத்த போய் இதெல்லாம் இந்த ஜெயச்சந்திரனுடைய தேவையில்லாமல் இப்ப போய் வட்டுக்கோட்டையை திருப்பி தூக்கி வச்சு கொண்டிருக்கிறார்.
தமிழர்களே அங்க தாயகத்துல இல்ல. நிலைமை இன்றைக்கு இயல்பாக சிங்களவர்களிடம் பறிபோற நிலைமையில இருக்குது. மக்கள் அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், வயது வேறுபாடு இல்லாம. அந்த மண்ணிலே அந்த மக்களை பராமரித்து அவர்களை மேம்படுத்தி இனத்தை கட்டமைக்கிறது ஒன்றுமே செய்யாதவர்கள் இவர்கள். சும்மா இந்த ஒரு விடுதலை எஞ்சிய போராளிகளை வச்சு செய்யக்கூடிய நல்ல அரசியலுக்கு கூட ஒரு அர்த்தமுள்ள ஆலோசனைகளை வழங்கி இந்த போராளிகளை ஒருங்கிணைச்சு அவர்களுக்குள்ள இருக்கிற மூத்த போராளிகளை தகுதியானவர்களை முன்னிலைப்படுத்தி ஒரு குழு தலைமைத்துவத்துக்குள்ளையாவது அணிதிரட்டுறதுக்கு உதவாமல் என்னன்னு சொல்றது, ராணுவ தடிகர்கள் மாதிரி இவர்கள் இந்த போராளிகளை பயன்படுத்தி கொண்டு குழப்பம் பண்றார்கள். இப்ப அதான் நடக்கும். நீங்க சொல்ற அதே குழப்பம் எங்களுக்கு மட்டுமல்ல மக்கள் மத்தியிலேயும் இந்த குழப்பம் இருக்குது. ஏனென்றால் விடுதலை புலிகள்ல பிரதிநிதிப்படுத்துறோம் அல்லது அவர்களோடு சேர்ந்து நீண்ட காலம் செயற்பட்ட நாங்கள் என்று சொல்பவர்கள் வெளியில விடுகின்ற தகவல்கள் பல ஒன்றுக்கொண்டு முரணாக இருக்கின்றது. தலைவருடைய மரணத்தில இருந்து இன்றைக்கு வரைக்கும் வட்டுக்கோட்டை தீர்மானம் மீளுருவாக்கம் செய்கிற வரைக்கும் சொல்லப்படுகின்ற கதைகளின் நம்பகத்தன்மை தொடர்ச்சியாக கேள்விக்குறியாக்கப்படுது. நபர்களும் கேள்விக்குறியாக்கப்படுகிறார்கள். நேற்று பாரிஸ்ல லாச்சப்பல்ல 2 நண்பர்களை சந்திச்சிருந்தேன். நண்பர்கள் அல்ல, அவர்கள் அப்பொழுதுதான் அறிமுகமானார்கள். உங்களுடைய நேர்காணலை கண்டவர்கள் பேசினார்கள். தாங்களுக்கு உங்களை தெரியும் என்றும் பல்வேறு விஷயங்களையும் சொல்றார்கள். தாங்க கடைசி நேரம் இருந்ததால் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியதாக இருந்தேன். அவர்கள் சொல்றது உண்மையா, நீங்கள் சொல்றது உண்மையா, தமிழ்நேற்றியா சொல்றது உண்மையான்றது மக்களுக்கும் பெரிய குழப்பம். உண்மைதான். அப்ப குறிப்பாக மிக கண்ட்ரோவர்ஷியலான விஷயம் அந்த சரணடைந்த நிகழ்வு. அந்த சரணடைந்த நிகழ்வு தொடர்பாகவும் கேபியினுடைய நியமனம் தொடர்பாகவும் தமிழ்நேற்றியா கேள்வி எழுப்புகிறார். அதை விட இன்னொரு விஷயம் வருகிறது. அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒஸ்லோ உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்ட விஷயம், உள்ளக சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொண்ட விஷயம் தவறானது. தவறானது இல்ல, உண்மையிலே அந்த அது சர்வதேசத்தால தூண்டப்பட்டு விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு தெரியாமல் தான் அதை அவர் ஏற்றுக்கொள்றார் என்ற வாதம் இப்ப வைக்கப்படுது. அதாலதான் நாங்கள் வட்டுக்கோட்டையை மீளுருவாக்கம் செய்கிறோம் என்று திருவோணமலையில ஒரு குழு ஆரம்பிச்சிருக்குது. அதோட தமிழ்நேற்றியா இன்றைக்கு அதை இங்க ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன உங்களுடைய சிவர் இல்லாமல் சித்திரங்குற ஒரு விஷயம். நான் இந்த கேபி அவர்களுடைய தெரிவு தொடர்பாக ஒரே ஒரு விடயம் சொல்றேன். குரற்பதிவில இருக்குது. கடற்புலிகளின் தளபதி சூசை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு ஊடகத்துறை சார்ந்த ஒருவருக்கு சொல்றார், நாங்கள் கேபி கூடாக சர்வதேச நாடுகளிடம் கேட்டிருக்கிறோம், இவ்வளவு மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இவர்கள் எடுங்கோடுங்கோடு சொல்றோம், அவர்கள் எடுக்கிறார்கள் இல்லை என்று சொல்லி சொல்றேன். விடுதலை புலிகள் இயக்கத்துல இப்படி கோமாளித்தனமான வேலைகள் செய்யறது எனக்கு தெரிஞ்சு நடக்கிறது. யாராவது தனிமனித போராளிகள் அல்லது எங்கேயாவது சில சில பொறுப்பாளர்கள் ஏதாவது கோமாளித்தனமான வேலைகளை செய்தால் தவிர மற்றபடி விடுதலை புலிகள் இயக்கத்துல இப்படி எல்லாம் கோமாளித்தனமான வேலைகள் எல்லாம் கடைசி வரையும் செய்ய மாட்டார்கள். அப்படி ஒருவரை சர்வதேச இணைப்பாளர்களாக அறிவிச்சு போட்டு பிறகு இது உண்மையா என்ன நடக்குது என்று சொல்லி சொன்னால், நம்மளிப்படியா சொல்றேனே, இந்த தமிழ்நெற்றியா போன்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால், கேபிட்ட கொடுத்த பொறுப்பு தன்னிடத்துல வேண்டியது. கேபிக்கு என்ன தெரியும் என்ற மாதிரி தான் இவர்கள் சிந்திக்கிறார்கள். இங்க எங்களுக்கு யாருக்கு என்ன தெரியணும்ன்றது எங்களுக்கு இயக்கத்துக்கு தேவைப்படையில்லை. இயக்கத்துக்கு தேவை தன்னுடைய பிரதிநிதி ஒருவர் அந்த பொறுப்பில் இருக்கணும்ன்றதுதான். அப்ப தமிழ்நெற்றியா விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரதிநிதியா இல்லை. இறுதி காலத்துல தமிழ்நெற்றியை யாரோ ஹேக் பண்ணி போட்டாலும் மூடி வச்சு கொண்டிருந்த ஒரு ஆள் தான் நான் அறிகிறேன். கேபி மீது போராளிகளுக்கு பெருங்கோபம் இருக்குது. அது எல்லாருக்கும் அல்ல, அதோட சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருக்குது அந்த கோவம். மற்ற விடுதலை புலிகள் இயக்கம்ன்றது அதான் சொன்னேன், ஒரு தேன்கூடு மாதிரி பல பல கட்டங்களால பிரிக்கப்பட்டது. தனி மனிதனாக என்ன தெரிஞ்சவர்களுக்கு என்ன யாருன்னு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஜெயபாலன், நான் உங்களுக்கு சொன்னேன், 54ஆம் ஆண்டு என்னுடைய தந்தை இறந்து போனதால நான் என்ன என்னுடைய வீட்டை பாக்குற வேலையும் செய்து கொண்டுதான் இயக்கத்துல இருக்கணும், அல்லது நீ வீட்டை இருக்கணும்ன்றது மாத்தியாண்டையுடைய தலைவர் நேரடியாக மாத்தியாண்ட என்ன கொடுக்க சொல்லி கொடுத்துதான் மாத்தியாண்ட என்ன இந்த கூடுதலா பாங்கள் வயல் மட்டும்தான் விதைக்கிறது. அந்த வயல் விதைக்கிறது, பயணம் போடுறது, அறிவு வெட்டுறது, இந்த காலங்கள்ல நான் அதன் நினைக்க இல்லைன்றாலும் மாத்தியாண்டு எனக்கு நேரடியா கூப்பிட்டு சொல்லுவேன், வீட்டை போட்டுவான், காசு வேண்டாம் தாரான்னு சொல்லி. அப்படித்தான் நாங்க செயல்பட்டாங்க. இதுல என்ன கவலையான விஷயம் என்னென்னால், இயக்க போராளிகளே என்ற வீட்டுக்கு வர்றது இல்லையேன்னு சொன்னால் நான் யாருன்றதை அடையாளப்படுத்த கூடாதுன்றதுக்காக மாத்தியாண்ட வீட்டுக்கு கூட நான் வீட்டை வரக்கூடாது. சத்தியமான உண்மை. இயக்க போராளிகள் யாரும் என்ற வீட்டுக்கு வருவதே இல்லை. நான் இன்றைக்கு இன்னொரு உண்மையை சொல்றேன். நான் மட்டும் இயக்கத்தில் இருக்கேன், எங்க தம்பியும் இயக்கத்தில் இருந்தவர். எங்க குடும்பத்துல 3 பிள்ளைகள். என்னுடைய தம்பியும் இயக்கத்தில் இருந்தவர். நான் என்ன மௌனியாவுக்கு உள் நடவடிக்கைக்கு இயக்கம் விட்ட போதுதான் நான் இந்த தம்பியை வீட்டை விட சொல்லி மாத்தியாண்டைக்கு சொல்லித்தான் பிறகு அவருக்கே தெரியாமல் அவருக்கு அங்க அவனோட 2 போராளிகளுக்குள்ள சொல்லி பிளத்தி போடான்னு சொல்லி அவன் துண்டை கொடுத்துட்டு வீட்டை போற மாதிரி போறோம். அப்பொழுது கூட நீங்க உடனே விடாதீங்க, நீங்கள் பனிஷ்மெண்ட்ல விட்டு விடுங்கன்னு சொல்லி உடுப்பு குளத்துல போய் அவன் பனிஷ்மெண்ட் செய்துதான் வீட்டை போறோம். சாதாரண போராளி ஒருவன் வீட்டை போறோம்னா இப்படியான நடைமுறைக்கு உட்பட்டு போகணுமோ அதே மாதிரி ஆளை வீட்டை அனுப்ப கொண்டுதான் அனுப்பினான். நாங்கள் என்னுடைய தந்தையின் இந்த இயக்கத்துக்காகத்தான்
உதவி தான் இல்லாம போறவர் இதுல போய் விரட்டு காய்ச்சி கொண்டால இயக்கத்தின் தலைமை இருக்கிறது எல்லாம் என்னுடைய நோக்கம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய கருத்துக்களுக்கு இந்த போராட்டத்துல எந்த பதிவாகம் கொண்டிருந்தோமோ அந்த அடிப்படையில இந்த இயக்கத்தை ஒரு அரசியல் இயக்கமாக நிறுத்தி விட வேணும் என்றதுக்காகத்தான் விடுதலை புலிகள் ஜனநாயக வழிக்கு வர வேணும். முதல்ல நாங்கள் ஆயுத போராட்டத்தை கைவிட்டோம் என்றதை பிரகடனப்படுத்தவும், அதுக்கு பிறகு போராளிகள் நாங்கள் எங்களை இயக்கத்தை கட்டமைச்சதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும் என்று யோசிக்கணும். இது ஜனநாயக போராளி புனர்வாழ்விக்கப்பட்ட புனித பூமி மக்கள் கட்சி நாளைக்கு இன்னொன்று வரப்போகுது, பிறகு இன்னும் ஒன்று வரும். இப்படியே இவைகள் வர்றதை வந்து குழப்புறதை அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி போட்டு தமிழரசு கட்சி இவர்களுக்கு இருக்கிறவர்களை தங்களதை எடுக்கிறார்கள். இவங்களுக்கு என்ன அறிவு இருக்குன்னு தமிழ் இந்த ஜனநாயக போராளிகளை கூப்பிட்டு என்ன செய்த அவங்க சுதந்திரனாங்க. இப்ப தமிழ்நாட்டியாக்கள் கதைக்கிற கதையோடு எனக்கு எந்த உடன்பாடும் இல்லை. கேபி சர்வதேச போலீசாரால் திருடப்பட்டு கொண்டு வந்தவரால் நீங்கள் விடுதலை புலிகளின் புதிய தலைவராக விரும்பியோ விரும்பாமலோ போராளிகளை ஏற்றுக்கொண்டோ அல்லது சண்டை பாட்டிலை அறிவிச்சாலோ கூட அவரை வந்து அவன் கைது செய்வான் என்று சொன்னா இவர் அதுக்கு பிறகு ஒழிக்க முடியாது. விளங்குதானே? போராளிகளுக்கு கேபிட்ட கேள்வி இருந்தா போராளிகள் கேபியை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்கலாம். அதுக்கு உரிமை போராளிகளுக்கு இருக்கு. நீ ஒரு நாள் இயக்கத்துல இருந்தா 9 நாள் இருந்தா அதுக்கு உரிமை இருக்கு. தெருவில் நின்றவன் கண்டவன் போனவன் இயக்கத்துக்கு ஆதரவா இருந்தவன் ஊடகம் நடத்துறவன் எல்லாம் கேபி துரோகி என்றும் கேபிக்கு இது கொடுக்கப்பட இல்லை அது கொடுக்கப்பட இல்லை என்றும் அவர் சொல்லி கொடுத்தது இவர் சொல்லி அப்ப சம்பந்தம் யார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுப்பு கொடுத்தது. நான் கேட்கிறேன். மிக மன வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்றால் இப்ப இந்த விஷயங்கள் பற்றி உரையாடல் நடத்துற பலருக்கு அல்லது குற்றச்சாட்டுகளை வைக்கிற பலருக்கு உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவர்கள் அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறாரா விரும்புகிறாரான்றதும் தெரியல. இப்ப நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள் மாத்தியா அவர்கள் எப்படி தவறாக அடையாளம் காணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அதே போல கேபியினுடைய நிலைமை கேபி 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்த பிறகு மே 9ஆம் தேதிக்கு பிறகு அவர் கைது செய்யப்படும் முதல் நான் அவரோட ஒரு அரை மணி நேரம் உரையாடி இருந்தேன். அதுல ஒரு நேர்காணலையும் பதிவு செய்து வெளியிட்டிருந்தேன். நான் அப்ப தாங்கள் இந்த யுத்த நிறுத்த காலகட்டத்தில் அதை என்ன ஒரு ஆயுத ஒப்படைப்பை செய்யறதுக்காக தாங்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகள் பற்றியும் அவர் சொல்லி இருந்தார். அந்த இறுதி நிமிடங்களை பற்றியும் அவர் பேசி இருந்தார். அப்ப பிரபாகரன் இறந்த செய்தியே அவர்தான் முதல் வெளியிட்டும் இருந்தார். அந்த நேரம் இவர்கள் அதை மறைத்தார். ஆனா இன்றைக்கு வந்து தமிழ்நாடு ஜெயச்சந்திரன் இதுக்கு முற்றிலும் முரணான இன்னொரு கருத்தை சொல்றேன். அதுக்கு பிறகு நான் கேபி அவர்களை ஒவ்வொரு ஆண்டும் இலங்கைக்கு போகிற பொழுது அவருடைய செஞ்சோலைகள் இல்லத்துக்கு சென்று சந்தித்து வாரது வளமை. ஒவ்வொரு வருஷம் 5-6 தரம் நான் சென்று சந்திச்சிருக்கிறேன். அங்க உள்ள பிள்ளைகளுக்கு உணவு அதுகள் பரிமாறியும் இருக்கிறோம். அது தேவையில்லாத விஷயம். அவரோட உரையாடியும் வந்திருக்கிறேன். அவர் இன்றைக்கும் ஒரு உறுதியான பிரபாகரனுடைய விசுவாசியாகவும் தான் இருக்கிறார். அது என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அவர் ஒரு 50 வரையானவர்களை காட்டி கொடுத்துட்டார் என்று எல்லாம் சொல்லப்படுகிறது. சில பல உண்மையும் இருக்கலாம். அதுல அவர் தவிர்க்கையில் அதுல காட்டி கொடுக்காம விடுறதுக்கு அங்க ஒன்றும் இருக்கவும் இல்லை. வந்துட்டு அதாவது முள்ளி வாய்க்காலுக்கு பிறகு ஏதாவது ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறதோ அல்லது ஒன்றும் தெரியாண்டு போய் சொல்றதோ எல்லாம் மடமெத்தனம். இப்ப நான் அங்கிருந்து பிடிபட்டு இருந்தா கூட என்னை எதிரி அடையாளம் காணாதவரை நான் என்னை பற்றி சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. எதிரி என்ன அடையாளம் கண்டது புறம் அங்க மறைக்கிற கொண்டும் இல்லை. என்கிற ஆயுத போராட்ட இயக்கமே முடிவுக்கு வந்துடும். சரிதானே? இதுக்கு பிறகு கேபி அவரை மறைச்சார் இவரை மறைச்சார் எல்லாம் தேவையில்லை. எல்லாத்தையும் சொல்லுங்க, பிரச்சனையை முடியுங்க, அடுத்த இடத்துக்கு போங்கன்றதா இங்க எல்லாமே. இது கற்பனை உலகத்துக்கு இருக்கிறார்கள். இப்ப விடுதலை புலிகள் இயக்கத்துல ராணுவ பிரிவுக்குள்ள இருந்தவர்களுக்கு ராணுவ பிரிவு சம்பந்தங்கள்லாம் தெரியும். அது அவையாவே என்ன செய்த வேண்டும் தெரியும். விளங்குதானே? உங்களுக்கு சும்மா சுருக்கமா சொல்லுவாங்க. ஒரு சந்தியில 2 புலிகள் நின்று இருப்பாங்க, இன்னும் 2 புலிகள் வந்து இவங்களோட காய்ச்சி போட்டு போவாங்க. ஆனா வந்தவங்களுக்கு தெரியாது இவங்களே நிக்கிறாங்க வந்து, இவங்களுக்கு தெரியாது வந்தவங்களே வந்துட்டு போறாங்க. நின்றவங்க ஒரு ராணுவத்தையும் எதையோ சுடக்கூடும், வந்தவங்களே அங்காலே இன்னொன்று செய்து கொண்டு போகக்கூடும். இவங்களே அவங்க நண்பர்கள் என்றதுக்காக இவன் எதுக்காருண்டான் அவன் எதுக்காருண்டான்னு தெரிவிக்கல. அப்படி தெரிவிச்சிருந்தா விடுதலை புலிகள் இயக்கம் இப்போவோ இல்லாம போயிருக்கு. வழங்குதானே? விடுதலை புலிகளின் சித்தாந்தமே தெரியாது. இதுல வெக்கக்கேடான வேதனையான விஷயம் என்னென்றால் இந்த தமிழ்நெட்டியா போன்றவர்கள் எப்படி விடுதலை புலிகளின் அடையாளத்தை தங்கடையாக அல்லது போராட்டம் சார்ந்த கருத்துக்களை இவர்கள் கதைக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு எனக்கு விளங்கு. நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் ஐயா, ஊடகவியலாளருக்குரிய இடத்துல இருந்து பேச வேண்டியதை பேசுங்க. அதை நாங்கள் இப்ப நீங்கள் கேள்வி கேட்கிறீங்க, நாங்க பதில் சொல்றோம், பேசுங்க. அதான் நான் சொல்லாம உண்மையிலேயே நினைக்கிறேன் என்னட்ட நிறைய கேள்வி இருக்கு. தமிழ்நாடு ஜெயச்சந்திரன் அவர்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்கு. ஏன்னா பல்வேறு விஷயங்களையும் சந்தேகங்கள் எழுப்பி இருக்கிறார். நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்துல அவர் வந்து எங்களுடைய கேள்விக்கு பதில் அளிப்பார் என்று நான் நம்புறேன். அதுக்கு முதல் இன்றைக்கு சமூகம் அந்த மக்கள் வந்து பலவாறாக உடைந்து இருக்கிறார்கள். உடைந்தா ஒன்று விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் மட்டுமல்ல, விடுதலை புலிகளுக்கு ஆதரவானவர் மத்தியிலேயே பெரிய பாரிய பிளவு காணப்படுது.
ஆனா இந்த இதில் ஆகப்பெரிய கவலையான விஷயம் என்னென்றால் ஜெயபாலன், தமிழர் உரிமை பற்றி இறமை பற்றி பேசக்கூடிய ஒரு கால சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. இதுக்குள்ள நீ வட்டுக்கோட்டை தீர்மானத்தை பற்றி பேசுறதுக்கும் ஒன்றும் இல்லை, தமிழர் உரிமை பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஈழத் தமிழர் அரசியலே நாசம் செய்து விழுங்கி திண்டு குடிச்சு போட்டதால இன்றைக்கு ஜேவிபியோட போய் தமிழ் இளைஞர்கள் நிற்கிறார்கள். ஜேவிபியோட போய் தமிழ் இளைஞர்கள் நிற்கிறார்கள். அடுத்தடுத்த தேர்தலில் நீங்க பாருங்க, இந்த வடகிழக்கு மக்கள் யாருக்கு வாக்களிக்க போறாங்க? ஏவிபியோட நிக்கிறவர்களுக்கு தான் வாக்களிக்க போறாங்க. அன்னைக்கு நாங்கள் இன்னும் இது தொடர்பில் தொடர்ந்து உரையாடணும். மக்கள் மத்தியில இது தொடர்பில் ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும். அதே போல போராளிகள் மத்தியிலையும் தெளிவு ஏற்பட வேண்டும் எங்க போறோம் என்றது பற்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட வந்து உங்களோட கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.